கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். நமக்கு ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துட்டுருக்கார். ராகு கேதுக்கள் 3-9 பயணம், 8 சனி பகவான் வக்ர நிலைமையில ஆரம்பிக்கிறார். ரொம்ப கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம். முக்கியமாக ஒரு பெரிய விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வேலை பார்க்கலாம், ட்ராவல் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் யாரையோ பார்க்க போகிறீங்க. ஒரு விஷயம் கூர்ந்து ப்ரெசண்ட்டில் வாழுங்க. ப்ரெசண்ட்டில் வாழுங்கன்னா என்ன அர்த்தம்? தயவு செய்து ஒருத்தர் எதையாவது சொல்கிறாங்கன்னா முழுசாக காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பாதியில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்முடிவு பண்ணிட்டு நாமளாகவே ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுங்கிறது சரியாக வராது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரத்தில் நமக்கு சரியாக வராது. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த நேரத்தில் கடுமையான வேலைப்பளு இருக்கும். அதாவது நீங்கள் வேலை பார்க்க போயிருப்பீங்க, அங்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இப்போ இதில் நம்ம ரொம்ப கவனத்தோடு நடந்துக்கணும். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லப்போ மற்றவங்க அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். வாழ்க்கை துணையிட்ட பேசும்போது, கலந்துரையாடும் போதெல்லாம் வார்த்தைகளில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பிரிவு ஏற்படலாம். ஏற்கனவே நமக்கு அஷ்டமத்து ஸ்தானத்தில் சனி வக்ரமாறார் அப்படிங்கும்போது அது இன்னுமே நமக்கு கொஞ்சம் சில பாதிப்புகளை கொடுக்கலாம். அதுவும் அவர் செவ்வாய் சாரம் வாங்குறாருங்கும் போது இன்னுமே நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கைகள் நமக்கு உண்டாகும். அது இந்த நேரத்தில் நமக்கு நடக்கும். பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். நீங்கள் உங்கள் சுய உழைப்பு, சுய முன்னேற்றத்தில் கூட நீங்கள் வாங்கலாம். அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து கவனமாக இருங்க. உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் கடன்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதில் நாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும். அதே போல் கடன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இப்போ கடன் தான் ஈஸியாக கிடைக்குது. நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கிது இல்லையோ, கடன் ஈஸியாக கிடைச்சிது. அப்போது கடன் கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்ம இந்த கடன் இப்போ நமக்கு தேவைதானா, இது நம்முடைய இப்போ இந்த இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நமக்கு அவசியம்தானா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது நமக்கு நல்லது. அது மாதிரி இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். ஐயா அஷ்டமத்து சனி நடக்குது, அது சனி வக்ரமாக இருக்கார், நீங்கள் திருமணம் நடக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அஷ்டமத்து சனி நடக்கும்போது திருமணம் நடக்கும். திருமணம் நடக்காத ஆளுக்கு அது மாதிரி இந்த மறுமணம் சில பேர் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் மறுமணம் நிச்சயம். ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு மறுமணம், ரீமேரேஜ் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். இப்போ நான் மெடிக்கல் ரீதியாக நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து
எல்லா விதத்திலுமே கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டோம்னா ரொம்பவே சிறப்பு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீங்க, செய்வீங்க, முடிப்பீங்க. நல்லாயிருக்கு. மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி அவசியம். சில நேரங்களில் நாளைக்கு முக்கியமான எக்ஸாமாக இருக்கும், இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், நடந்துக்கணும். இந்த நேரம் நம்ம பார்க்குறோம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை நிச்சயமான முறையில் விலகும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது நமக்கு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். முக்கியமாக தமிழில், தூய தமிழில் நமக்கு அபிராமி அந்தாதி இருக்குது. ஸோ அது சொல்லலாம், ரொம்பவே சிறப்பு. இல்லை எனக்கு சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் சொன்னாலாம் மந்திரமாக இருக்கும்னா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லலாம், சௌந்தரலகரி சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ரொம்ப அற்புதமான விஷயங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு சப்தம களத்திரஸ்தானம், ஒரு நட்பு கண்டுபிடிக்கிற ஸ்தானம். இது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார், வக்ரமாரர். 2, 8 ராகு கேதுக்கள். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் குரு பகவான். ஸோ சிம்மராசிக்கு ஒரு பரபரப்பாகவே இருக்கும். ரொம்ப ஒரு படபடன்னு இருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ இந்த நேரத்தில் நாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கலாம் அல்லது சிம்ம லக்னமாக இருக்கலாம். ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு முடிவு நம்ம எடுக்கணும். அது நமக்கு ஒரு டியூரேஷன் கொடுத்துட்றாங்க. நீ ஆவணி மாதத்துக்குள்ளே, அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே உன் முடிவு என்ன நீ சொல்லுப்பா அப்படின்னு வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த காலம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு முடிவு, அதாவது வேணுங்கிற முடிவுனாலும் சரி, வேண்டாங்கிற முடிவுனாலும் சரி, தீர ஆலோசனை பண்ணி அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க. முதல்ல நோ சொல்லி பழகுங்க. கொண்டாங்க எல்லாம் பண்ணித்தரேன் எடுத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த சிம்மராசி என்ன பண்ணுறதுன்னா கடைசியில் மாட்டிக்கிறது. அப்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துகள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கணும். இந்த நேரத்தில் நமக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். நாம் அந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 டிசம்பரில் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடந்த போதே இது பதிவு பண்ணினது. உங்களுக்கு 12 ராசிகளில் அஷ்டமத்து சனியை விட பயப்படணும்னா கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் இந்த கண்டச்சனியை ரொம்ப பயப்படும். இப்போது கடகராசிக்கு கண்டச்சனி முடிஞ்சுது. அதாவது 25/12/2020 25/12/2023 வரைக்கும் நமக்கு இந்த கண்டச்சனி காலகட்டம் இருந்தது. கடகராசிக்காரர்கிட்ட கேட்டு பாருங்கள். அஷ்டமத்து சனியை விட கஷ்டம். உறவுகளில் கஷ்டம், வேலை செய்கிற இடத்துல கஷ்டம், குழந்தைகள் கூட கஷ்டம், வாழ்க்கை துணை கூட கஷ்டம், நட்புகள்னால பிரச்சனை. இப்போ சிம்மராசிக்கு இப்போ கண்டச்சனி போய்கிட்டு இருக்கு. அப்போ அஷ்டமத்து சனியை விட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதில் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. இதெல்லாம் நாம் அதுக்காகத்தான் சொல்கிறோம். நட்பு, இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், எனக்கு ரொம்ப நாளாக தெரியும்
அப்படின்னு சொல்லியோ, இல்லை எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் குடும்ப விஷயத்தை அப்படி ஷேர் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ ரகசியங்களை காப்பாற்றணும். அது உங்களுக்கே சில பிரச்சனைகளை கொண்டு ஃப்யூச்சரில் கொடுக்கலாம். அது மாதிரி பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். திருடு போகலாம். இப்போ நீங்கள் ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்போர்ட்டு, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். சில பேர் சனி வக்ரம் சிம்மராசிக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. நம்ம வெறுமனை சனியை வச்சு மட்டும் நம்ம அதில் பலனே சொல்லக்கூடாது. சனியையும் பார்க்கணும், சர்ப்பங்கள் ராகு கேதுவையும் பார்க்கணும், குருவை பார்க்கணும், செவ்வாயுடைய 45 நாளைக்கு ஒரு தடவை மாறக்கூடிய செவ்வாயை பார்க்கணும், சூரியன் அந்த நேரத்தில் ராசிநாதன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ வெறுமனை சனி மட்டும் இல்லைல்ல, மீதியும் இருக்காங்கல்ல, அப்போ அவங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்ல. அப்போ இந்த 140 நாளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது, உறவுகளில் கவனமாக இருக்கணும், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும், பொருட்கள் மீது ரொம்ப அதீத கவனம் தேவை. ரொம்ப கவனமாக இருக்கணும், பொருட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்கய்யா, நமக்கு இதில் நல்லதே நடக்காதா அப்படின்னா நடக்கும். வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் தைரியமாக வாங்குங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கே, வாங்கலாமா? 100% வாங்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், ஜாயிண்டில் வாங்கிக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்தோ, இல்லை அப்பா அம்மாவோட சேர்ந்தோ, இல்லை குழந்தைகள் ஏதோ ஒரு சேர்ந்து ஜாயிண்டாக, தனித்து வேண்டாம். அது மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னா ஜாயிண்டில் ஆரம்பிச்சுக்கோங்க. புது வேலைக்கு முயற்சி செய்யலாமா? 100% கண்ணை மூடிட்டு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். நீங்கள் சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்னமோ எதுவாக இருந்தாலும் சரி, புது வேலை உறுதி கண்டிப்பாக கிடைக்கும், அதில் சந்தேகம் வேண்டாம். வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக கன்வே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சில பிரச்சனைகளை நமக்கு இதில் கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்து, ஏற்கனவே சிம்மராசி பேசுகிறது கேட்க வேண்டாம், அதுலேயும் இப்போ சர்ப்பங்கள் வேறு சரியில்லை, அப்போ இன்னும் பேச்சு ரொம்ப தூள் பறக்கும். இப்போ ரொம்ப கவனமாக, முன்கோபம் பிடிவாதம். இந்த ஜூலை 11 செவ்வாய் மாறுறார், ராசியை செவ்வாய் பார்க்க போகிறார், ஏற்கனவே சனி பார்த்துட்டு இருக்கார். அப்போது இந்த முன்கோபம், பிடிவாதம், வரட்டு கௌரவம் இதெல்லாம் இதில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தின் மீது அக்கறை கொள்ளவும், இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். மாணக்கர்கள் விஷயத்தில் எடுத்துக்கிறோம். மாணக்கர்களுக்கு 4ஆம் இடம், முக்கியமாக கல்வி ஸ்தானத்துக்கு நம்ம 4ஆம் இடம் எடுத்துப்போம். இந்த 4ஆம் இடம் எடுக்கும்போது குரு பகவானுடைய அருட்பார்வை, சனியினுடைய பார்வை, செவ்வாய் பார்க்க போகிறார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு 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 எல்லாம் கலந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும், முயற்சிகள் அனைத்தும் நமக்கு பலிதமாகும். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி கொடுக்கும். சொத்துக்கள் வாங்கலாமா? 100% தைரியமாக வாங்குங்க. புது வேலைக்கு முயற்சி பண்ணலாமா? தைரியமாக பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த நேரத்தில் பண்ணாமல் எப்போ பண்ண போகிறோம்? 10ல் குரு, புதிய பதவி, பண்ணுங்க, நல்லபடியாக கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினர், குழந்தைகள், வேலை செய்கிற இடம், நம்ம பயணம் போகிற இடம், இதெல்லாம் வார்த்தைகளில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கோங்க. நமக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ரொம்ப நீண்ட நேரம் இன்னைக்கு மொபைல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியறதில்லை. நீண்ட நேரம் நைட்டு கண் முழித்து மொபைல் பார்க்குறது, இல்லை சிஸ்டம் பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா காற்று சம்பந்தமான கிரகங்கள் நமக்கு இந்த நேரத்தில் பாதகமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிவ வழிபாடு டெய்லி பண்ணுங்க, டெய்லி சிவ வழிபாடு பண்ணணும். தூய தமிழில் சிவபுராணம் இருக்குது, சிவபுராணம் சொல்லலாம். ஐயா எனக்கு மந்திரம் சொல்லலாம் டைம் இல்லை, ஆனால் சிவ வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணும். இந்த 5 எழுத்து மந்திரம்ங்கிறது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது.
மிகப்பெரிய ஒரு பொன்னான மந்திரம். அதான் சொல்லுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.